அனைவருக்கும் வணக்கம். சிறைச்சாலையில் கருஞ்சட்டை ஆசிரியர் ச. ராசேந்திரனின் சீர்மிகு பணிகள். பல கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழும் இந்த பூமி பந்தில் எல்லோருடைய பெயர்களும் வரலாற்று புத்தகத்தில் இடம்பெறுவதில்லை. அளப்பரிய சாதனைகளை தமதாக்கிக் கொண்டவர்களுக்கே வரலாறு உரிய இடத்தை வழங்கி மகிழ்கிறது. அந்த வகையில் அறிவின் கருவூலமாக விளங்கும் தமிழ்நாட்டின் சோழ மண்டலத்தில் 7/7/1961 அன்று அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் நின்னியூர் கிராமத்தில் ஓர் எளிய குடும்பத்தைச் சேர்ந்த வண்டிமாடு து. சாமிநாதன் தையல்நாயகி ஆகியோரின் மகனாக பிறந்த ச. ராசேந்திரன் தமிழ்நாடு போற்றும் கருஞ்சட்டை ஆசிரியர் ச. ராசேந்திரனானது எப்படி என்னும் சிந்தனையின் சிறு துளிதான் இந்த கட்டுரை. பெரியாரிய உணர்வும் தன்னலமற்ற உழைப்பும் இளம் வயதிலேயே ஆட்கொண்டதன் விளைவாக கருப்பு சட்டை அணிவதை வழக்கமாக மாற்றிக்கொண்டார் ஐயா திரு ராசேந்திரன். தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய தெளிவும் மென்மையும் கலந்த உரையாடல்களால் மக்களிடையே பகுத்தறிவை விதைக்கும் பணியை மிக சிறப்பாக ஆற்றி வந்தார். 2007 ஆண்டு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியாளராக இருந்த திரு சுந்தரமூர்த்தி ஈயாப்பா அவர்கள் கருஞ்சட்டை ச. ராசேந்திரன் அவர்களின் பேச்சினை கேட்டு மகிழ்ந்து அவரின் நற்சிந்தனைகள் சிறைகளுக்கும் சென்று சேர்ந்தால் பெரும் பயன் விளையுமே என்று கருதி அறிவொளி இயக்கத்தின் வாயிலாக சிறையாசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் வேண்டுகோளும் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொண்ட திரு ராசேந்திரன் அவர்களின் பணியும் தமிழக சிறைகளின் சீர்திருத்த வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வரலாறு. பெரும்பாலான சிறைவாசிகளின் வாழ்வை மாற்றியமைத்த தொடக்க புள்ளி இதுவே என்று துணிந்து கூறலாம். சென்னை புழல் நடுவன் சிறையில் தன்னார்வ ஆசிரியராக 2007 ஆண்டு பொறுப்பேற்ற இவர் அங்குள்ள சிறைவாசிகள் பலரையும் மென்மையும் தெளிவும் கலந்த அன்பான உரையாடல்களால் தன்வயப்படுத்தினார். 21 வயதுக்கு மேற்பட்டவர்களே அங்கு சிறைவாசிகளாக இருந்தனர். அறவே எழுத படிக்க தெரியாத பலருக்கும் வகுப்பில் பாடம் நடத்துகின்ற போது கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் மறைகிறது என்று சொல்வதற்கு பதிலாக விடியலை நோக்கி பூமிதான் நகர்கிறது என்பது போன்ற நேர்மறை சிந்தனைகள் சிறைவாசிகளிடம் தோன்றும் வகையில் பாடங்களை நடத்துவார். வாழ்க்கை சிறையில் முடிந்து விடுவதில்லை, சிறையிலும் வாழ்க்கை தொடங்குவது உண்டு என்பது இவர் வகுப்பின் வழி சிறைவாசிகள் கற்ற பாடம். 5இல் வளையாததை 21இல் வளைக்க முடியும் என்று காட்டியது இவரின் தெளிவான அணுகுமுறை. தான் பாடம் நடத்தும் தருணங்களில் ஒருவரிடம் கூட கடிந்து கொள்ளக் கூடாது என்பது இவரது வாழ்நாள் கொள்கை. இருளடைந்த அவர்களின் வாழ்வில் ஒளி வீச கல்வி முக்கிய ஆயுதமாக விளங்கும் என்பதை உணர்த்திய அவர் அதை செயல்படுத்தியும் காட்டினார். சிறை ஆசிரியர் பொறுப்பேற்று ஓர் ஆண்டிலேயே 2008 ஆண்டு இவரது முயற்சியின் விளைவாக சிறைவாசிகள் நேரடியாக 8ஆம் வகுப்பு தேர்வு எழுத தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை இயக்கங்கள் சார்பாக அனுமதிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கும் அனுமதி வழங்கப்பெற்றது. இன்றைய சூழலில் சிறைவாசிகளுக்கான தேர்வு கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்கிறது. எனினும் தொடக்க காலங்களில் பல தொண்டு அமைப்புகளின் வாயிலாக உதவி பெற்றே இவர் சிறைவாசிகளுக்கு உரிய தேர்வு கட்டணத்தை செலுத்த ஏற்பாடு செய்தார் என்பதும், தேர்வர்கள் அமர்ந்து எழுதுவதற்கு நூற்றுக்கணக்கான மேசைகளை தொண்டு அமைப்புகளின் வழி புழல் நடுவன் சிறைக்கு கிடைக்க உரிய வழிகளை மேற்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடக்கத்தில் சென்னை புழல் நடுவன் சிறை, கோவை நடுவன் சிறையில் மட்டும் தேர்வு எழுத அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் சிறைகளில் உள்ளவர்கள் தேர்வு எழுதும் வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இன்றைய சூழலில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெற்ற சிறைவாசிகளின் எண்ணிக்கை 22,000 கடந்துள்ளது என்பது நம்மை எல்லாம் அடைக்க வைக்கின்றது. புழல் சிறையில் இருந்த வங்காளத்தைச் சேர்ந்த ஒருவர் கருஞ்சட்டை ஆசிரியர் திரு ராசேந்திரன் அவர்களிடம் முறையாக தமிழ் கற்று தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றார் என்பது சிறையின் சுவையான நிகழ்வுகளில் ஒன்று. சிறைவாசிகளில் பலர் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் வாயிலாக இளங்கலை, முதுகலை பட்டமும் இருவர் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளனர் என்பது வியப்பினை அளிக்கின்றது. சிலர் பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பெற்று தங்கப் பதக்கங்களையும் மேலும் சிலர் நிரந்தர பணி வாய்ப்புகளையும் பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தென்னக ரயில்வேயில் இருவர் அரசு பணியிலும், மதுரை நடுவன் சிறையில் பயின்ற ஒருவர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் பணியிலும், நூற்றுக்கணக்கானவர்கள் ஓட்டுநர் பணியிலும் உள்ளனர் என்பது பாராட்டத்தக்கது. வாழ்வு முடிந்து போனதாக கருதப்படும் இருள் நிறைந்த சிறைகளில் கல்வி என்னும் ஒளியை ஆயுதமாக்கி இவர்களை வெற்றியாளர்கள் என மாற்றிய கூட்டு முயற்சியில் தமிழ்நாடு அரசு,
சிறை அலுவலர்கள் என பலரின் பங்களிப்புகள் இருந்தாலும் தனித்து குறிக்கத்தக்கவர் கருஞ்சட்டை ஆசிரியர் திரு ராசேந்திரன் என்பது திண்ணம். கல்வித்துறையில் சாதித்தவர்கள் பலர் என்றால் கல்வி வயப்படாத பலரின் திறமைகளை கண்டறிந்து அவர்களையும் சாதனையாளர்களாக்கிய பெருமை இவருக்கு உண்டு. புழல் சிறைச்சாலை சுவர்களில் ஓவியங்கள் வரையச் செய்து நூற்றுக்கணக்கான சுவர் ஓவியர்களை உருவாக்கியுள்ளார். புழல் நடுவன் சிறையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற சிறைவாசிகள் 100 பேரை தேர்வு செய்து சென்னை செங்குன்றம் வட்டார போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு வழங்கிய அனுமதியோடு அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. பயிற்சியை சிறப்பாக நிறைவு செய்தவர்களுக்கு உரிய ஓட்டுநர் உரிமம் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு ஈயாப்பா அவர்கள், அன்றைய உள்துறை செயலாளர் திரு பனீந்தர் ரெட்டி ஈயாப்பா அவர்கள், தமிழ்நாடு சிறைத்துறை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோர் தலைமையில் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்விலும் கருஞ்சட்டை ஆசிரியர் ச. ராசேந்திரன் அவர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ்நாடு முழுவதும் சிறைகளில் உள்ள 18 வயதுக்கு மேல் 24 வயதுக்கு உட்பட்ட நிலையில் முதன்முறையாக சிறைக்கு வந்தவர்கள் 100 நபர்களை தேர்வு செய்து சைதாப்பேட்டை மாவட்ட சிறைச்சாலையில் பயிற்சி அளித்து மீண்டும் சிறைக்கு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உளவியல் நிலையிலும் நன்னடத்தை நிலையிலும் பயிற்சி அளித்த நிகழ்வில் இவர் முக்கிய பங்காற்றினார். இதன் பயனாக அப்பயிற்சியில் பங்கேற்ற 100 நபர்களில் 99 நபர்கள் மீண்டும் சிறைக்கு இன்றைய அளவிலும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தை துவக்கி வைத்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் அன்றைய நீதியரசர் டி. என். பிரகாஷ் அவர்கள் தமிழ்நாடு கல்விக்கழக அறக்கட்டளை மூலம் இந்தியாவின் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் சென்னை இல்லத்தில் நடைபெற்ற ஆசிரியர் செம்மல் விருது வழங்கும் விழாவில் கருஞ்சட்டை ஆசிரியரின் மேற்குறிப்பிட்ட பணிகளை குறிப்பிட்டு வியந்து பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாடக்கல்வி என்னும் சூழலோடு சிறைவாசிகள் முடங்கிவிடாமல் இருக்க திறந்தவெளி நூலகங்களை உருவாக்க வேண்டும் என்னும் உயரிய சிந்தனையில் சென்னை புத்தக திருவிழாவில் புத்தக கொடை பெறும் முயற்சியில் இவர் ஈடுபட்டதன் விளைவு இன்று அது ஓர் இயக்கமாகவே நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்ற புத்தக திருவிழாக்களில் இதுவரை 2.5 லட்சத்திற்கும் மேலான புத்தகங்கள் கொடையாக பெறப்பட்டு தமிழ்நாட்டில் உள்ள சிறைச்சாலைகள் புத்தக சாலைகளாக உயர்ந்து நிற்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல சிறைவாசிகளின் வாழ்வை புரட்டி போட்ட இவரை தேடி வந்து எண்ணிலடங்கா விருதுகளும் தம்மை அழகுபடுத்திக் கொண்டன. குறிப்பாக ஆசிரியர் செம்மல் விருது, அன்பாசிரியர் விருது, தி இந்து ஆங்கில பத்திரிகை வழங்கிய தி ரிஃபார்மர் பிளாக் ஷெட் ராஜேந்திரன் புழல் சென்ட்ரல் ஜெயில், தி இந்து தமிழ் பத்திரிகை வழங்கிய முன்மாதிரி ஆசிரியர் விருது, பெஸ்ட் பிரிசன் டீச்சர் புழல், உலகளாவிய மனித அமைதி பல்கலைக்கழகம் வழங்கிய மதிப்புறு முனைவர் விருது ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இவ்வாறு தம் வாழ்வையே சேவைக்கென ஒப்படைத்துக் கொண்ட இவர் சிறையாசிரியர் பணிக்கென தனியாக ஊதியம் எதையும் பெறவில்லை என்பதும் தொண்டாகவே இவை அனைத்தையும் அமைத்துக் கொண்டார் என்பதும் கவனிக்கத்தக்கது. வறுமை இவர் வாழ்வை முத்தமிடும் சில தருணங்களில் நண்பர்களால் வழங்கப்படும் உதவியே இவர் பெரும் ஊதியம். நடுத்தர குடும்பத்தில் இருக்கும் எல்லா பெண்களுக்கும் தன் இணையர் பெரும் பொருள் ஈட்ட வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கும். கருஞ்சட்டை ஆசிரியர் திரு ச. ராசேந்திரன் அவர்கள் ஈட்டியுள்ள பெரும்பொருள் என்பது அவரது விருதுகளும் சாதனைகளும் அவர்பால் பேரன்பு கொண்டுள்ள மக்களுமே. இதனை உவகையோடு ஏற்றுக்கொண்டு அவரை தம் வழியில் செல்ல அனுமதி அளித்துள்ள சிறையாசிரியர் அவர்களின் இணையர் திருமதி சரோசா அவர்களையும் பிள்ளைகள் திருமதி வீரவேங்கை, திருமதி புலியரசி அவர்களையும் பாராட்ட வேண்டியது நமது கடமை. கருஞ்சட்டை ஆசிரியர் மதிப்புறு முனைவர் ச. ராசேந்திரன் அவர்களைப் போல அரிய பெரிய சாதனைகளுக்கு உரிய மனிதர்கள் சிலர் நம்மை சுற்றி நமக்கே தெரியாமல் நம்மோடுதான் பயணிக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு போற்ற வேண்டியது ஒவ்வொரு சக மனிதரின் கடமை. கட்டுரையாளர் முனைவர் கோ. மணிகண்டன்.